வணக்கம் குழந்தைகளா. நாம இந்த வீடியோல நீங்க அறிந்த மற்றும் இதுவரை அறிந்திராத 35 வரிசை சொற்களையும் அவற்றை எவ்வாறு உச்சரிப்பது என்பதையும் அவற்றுக்கான பொருள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரிசை சொற்கள். தூய்மையற்ற இடங்களில் இருக்கின்ற ஒரு வகை பூச்சி. ஈகை. கொடை அல்லது ஒன்றை வேண்டுபவர்க்கு அவர் தேவையை அறிந்து இல்லை என்று கூறாமல் கொடுப்பது. ஈதை. துன்பம் அல்லது வருத்தம் அல்லது துயர். ஈமு. ஆஸ்திரேலியாவில் வாழும் மிகப்பெரிய பறக்காத கோழி இனம். ஈஜை. ஈஜை என்றால் இஞ்சி. ஈரு. பல் நிற்கும் தசை. ஈதி. நாட்டிற்கு ஏற்படும் பெருங்கேடு அல்லது பெரும் தீங்கு. ஈலி. கைவாள் அல்லது சுழற்றி எறியும் கத்தி. ஈவு. ஒரு எண் வேறோர் எண்ணால் வகுபடும் தடவை. ஈகம். சந்தனம் அல்லது சந்தன மரம். ஈசல். இறகுகளுடைய எறும்பு போன்ற ஓர் உயிரினம். ஈரம். நீர் உள்ள நிலை அல்லது ஈரலிப்பான நிலை. ஈரணி. நீராடும் போது பெண்கள் அணியக்கூடிய உடை. ஈசன். இறைவன் அல்லது தலைவன் அல்லது மூத்தவன். ஈனில். மகப்பேறு இல்லம் அல்லது குழந்தை பிரசவிக்கும் இடம். ஈட்டி. மரம் அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட ஓர் பண்டைய கால கூரிய ஆயுதம். ஈயம். இது ஒரு மென்மையான வேதியியல் உலோகமாகும். ஈடிகை. இதற்கு 3 வகையான பொருள் உண்டு. 1 எழுதுகோள். 2வது பொருள் தூரிகை. 3வது பொருள் அம்பு. ஈரல். கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல் முதலிய உடல் உள்ளுறுப்புகள். ஈர்மை. ஈர்மை என்றால் குளிர்ச்சி. ஈற்று.
ஈற்று இதற்கு 2 வகையான பொருள் உண்டு. ஒன்று மரக்கன்று, மற்றொன்று விலங்குகள் குட்டிகளை ஈனுதல். ஈட்டு சம்பாதித்தல் அல்லது செல்வத்தை பெருக்குதல். ஈடுபாடு, ஆர்வம் அல்லது நாட்டம் அல்லது அக்கறை. ஈர்ப்பு, கவர்ச்சி அல்லது வசீகரம் அல்லது மோகனம் அல்லது இழுக்கப்படல். ஈர்க்கு, ஓலையின் நரம்பு. ஈரணம் இதற்கு 2 வகையான பொருள் உண்டு. ஒன்று வெறும் நிலம் அல்லது கலர் நிலம் அல்லது பாலடைந்த நிலம். மற்றொன்று கள்ளிச்செடி. ஈட்டம். ஈட்டம் என்றால் சம்பாதிக்கப்பட்ட பொருள். ஈடனம். ஈடனம் என்றால் புகழ். ஈர்வாள். இரம்பம் அல்லது அரிவாள். ஈனனம். ஈனனம் என்றால் வெள்ளி. ஈருருளி. துவிச்சக்கர வண்டி அல்லது மிதிவண்டி. ஈண்டுநீர். ஈண்டுநீர் என்றால் கடல். ஈசத்துவம். அட்டமா சித்திகளில் 7வது திறன் அல்லது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களை செய்தல். ஈச்சமரம். பேரீச்சை மரம் அல்லது பூக்கும் தாவர இனத்தைச் சேர்ந்த ஓர் பனை குடும்ப தாவரம். ஈர்ப்பு விசை. அண்டத்திலுள்ள ஏதேனும் 2 பொருட்களிடையே செயற்படுவது ஈர்ப்பு விசை ஆகும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வெவ்வேறு வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.